friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வச்சு 1/4 கிலோ மைதா மாவு வச்சு 5 ஷவர்மா வரைக்கும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஷவர்மா செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணாம வாங்கிக்கலாம். 100 கிராம் திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் மிளகுத்தூள் அது எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். ஷவர்மாவை லைட்டான ஸ்பைசியில் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஷவர்மாவில் ஸ்டஃப் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு கோஸ் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் கேப்சிகமையும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேரட்டை துருவியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளரிக்காயில் பாதி வெள்ளரிக்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சால்ட் சால்ட்டினஸ் கொடுக்காது, ஆனால் ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃப்பை ஷவர்மாவில் பச்சையாகவே அப்படியே தான் ஆட் பண்ணணும். அதனால் இதில் லெமன் ஜூஸ்லாம் போட்டு இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ மாவு செஞ்சிடலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவு சால்ட்டு, 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் மேலே. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் ஆகிடுச்சு, சூப்பராக ஊறிடுச்சு. பேன் நல்லா சூடனதும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சிக்கனை இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் இதை திருப்பிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சு இந்த மாதிரி நல்லா இது மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் வாங்கும்போது தின்னாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 100 கிராம் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெங்களூர் தக்காளியை நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு தண்ணி விட்டா மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஷவர்மா நம்ம வீட்டிலே செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் விற்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க மாவு நல்லா ஊறி சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி இதை நல்லா மெலிசாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதை இந்த மாதிரி ஹீட்டான பேனில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இதை வெளியில் எடுத்துடலாம். ஓவராக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி சப்பாத்தியை ரோல் பண்ணி இந்த மாதிரி மெலிசாக திரட்டி இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பட்டர் பேப்பர் மேலே இந்த ரொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப் இந்த மாதிரி வச்சுட்டு இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு ஒரு சைடு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஷவர்மா ரெடி. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே பட்டர் பேப்பர் மேலே ரொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப் வச்சுட்டு இந்த மாதிரி இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். வீட்டிலே ஹெல்த்தியாக இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.